Hi, this is Narmada from Vista Academy Erode. Profit and loss அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே வரும். இதை பற்றின பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் நிறையா சம் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ப்ராஃபிட்னா லாபம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. லாபம் அப்படின்னா என்னன்னா அடக்க விலை. அடக்க விலை அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் பிரைஸ் அப்படின்னா விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா விற்ற விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல லாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம அடக்க விலை அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அதை அதிகமான விலைக்கு வித்தோம்னா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதால அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், லாபம் கிடைச்சிடும். இதுவே லாஸ் அப்படிங்கும் போது என்னன்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ 500க்கு ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் இதுதான் காஸ்ட் பிரைஸ், அதாவது அடக்க விலை அப்படின்னா அந்த பொருளை நம்ம 505 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு வைங்க. இன்னொரு தடவை அந்த பொருளை ஒரு 405 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்கோம் அப்படிங்கிற மீனிங். அதாவது 5 ரூபாய் லாபத்துக்கு வித்திருக்கோம், இதுல 5 ரூபாய் நட்டத்துக்கு வித்திருக்கோம். அப்ப இங்க வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, இங்க லாஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னதுன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப இங்கிருந்து இதை கழிக்கணும், அது ஒன்றும் இல்லை, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் அப்படிங்கிற மீனிங் தான். அதனால செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எழுதியிருப்பாங்க, அங்க காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் எழுதியிருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுதான் ஆகணும்னு கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும், இப்போ ஒரு பொருள் 500 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அது 505 ரூபாய்க்கு வித்தோம்னா லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்ப இதை வச்சே நம்ம என்ன சொல்லிக்கலாம், லாபமா நஷ்டமான்னு தெரிஞ்சு அது எத்தனை ரூபாய் அப்படின்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா மட்டும் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்னு இருக்கு. இதுக்கும் ஃபார்முலா மெமரி பண்ணி தான் நம்ம போடணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து 5 rupees வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுங்களா, அப்ப அந்த 5 rupees எடுத்துக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னா இந்த காஸ்ட் பிரைஸ் தான் எப்பவுமே நீங்க எடுக்கணும். நீங்க வித்த இந்த செல்லிங் பிரைஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட நம்ம வாங்கின அமௌண்ட் 500 ரூபாய் தான், அதை 505 ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னா அந்த 500 ரூபாயை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 500 இன்டூ 100, ஏன்னா பர்சன்டேஜ்ல வேல்யூ வேணும்னாவே நம்ம இன்டூ 100 போடுவோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணுங்களா அவசியமே கிடையாது. இப்போ வந்து ஒரு 1 5 சார் 5 அப்படின்னு வருங்களா, அப்போ 1% அப்படின்னு கிடைக்கும். இப்படி போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா 500ல 5ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்போ 500 அப்படிங்கிறது இருக்குதுன்னா இதுல 10% அப்படின்னா 1 digit தள்ளி புள்ளி வைப்போம், அப்ப அது வந்து 50 அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல 5 அப்படின்னா 2 digit தள்ளி புள்ளி வைக்கிறது என்னது, 1%ங்களா. இப்ப 5 அப்படிங்கிறது 1% அப்படிங்கறது நீங்க அந்த மாதிரி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப லாஸ்ட் பர்சன்டேஜ் கூட அதே மாதிரி தான், காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்னு அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுக்குமே இதே கான்செப்ட் தான் வரப்போகுது. இப்ப என்ன பண்ணுவீங்க, இங்க லாஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் போட்டுருவீங்க. லாஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் அதே அமௌண்ட் தான், 5 ரூபாய் தான். இப்ப அந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது இந்த 500 ரூபாயில எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ 5/500 இன்டூ 100 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்குமே நமக்கு 1% அப்படிங்கிறதா ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துட்டீங்கன்னா செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் மற்ற சம்ஸ்லாம் போட முடியும். இதெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 அப்படின்னா இதுல என்ன கேட்பாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவாங்க. அப்படிங்கும் போது அப்போ செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100, இந்த செல்லிங் பிரைஸ் கீழே காஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல, அப்போ அது அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிபிள் ஆயிருங்களா. இப்போ இன்டூ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வரும். இப்போ இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது இதுல இருந்தே காஸ்ட் பிரைஸ் கேட்பாங்க. ஒரு சில டைம் எப்படி கொடுத்துருவாங்கன்னா செல்லிங் பிரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இது அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கணும், இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும், பின்னம் வந்து அப்படியே தலைகீழா மாறிடுங்களா. அப்போ 100/100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் பிரைஸ் அப்படின்னு போடுவோம். இதுவே லாஸ் இருந்ததுன்னா, ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்காம லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு பதிலாக மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு பதிலாக லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருந்தாலுமே நமக்கு ஃபார்முலா மாற போறது இல்லை. அந்த ப்ராஃபிட்னா பிளஸ் ப்ராஃபிட் போடுவீங்க, லாஸ் அப்படிங்கும் போது மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கறத போடுவீங்க. இதுக்கு இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை நீங்க மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா அதுல இருந்து இதை நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஃபார்முலா அப்படின்னு இருக்கும், இது எப்படி வந்துச்சு அப்படிலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த ஒரு ஃபார்முலா மெமரி பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த 2 ஃபார்முலாவையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நிறையா சம்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.